ஹலோ மக்களே, நாம் பார்த்து கொண்டிருப்பது உருளைக்கிழங்கு தோட்டம். உருளைக்கிழங்கு தோட்டம் செய்வதிலிருந்து மூணு வகையான ஸ்டெப்ஸ் உள்ளது. அதில் முதலாவது விதை நடவு, இரண்டாவது செடியின் வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட்டு, மூன்றாவது விதை அறுவடை செய்வது, கிழங்கு அறுவடை செய்து ராசி போல் குவிப்பது. இது 3 ஸ்டேஜ்கள் இருக்கிறது. முதல் ஸ்டேஜ் நாம் விதை நடவு நாம் செய்துவிட்டோம். அடுத்த கட்டமாக செடியின் வளர்ச்சி, செடி எந்த அளவுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகுதா என்னன்றதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அதாவது இது பூக்கள் ஒரு மாதத்திலேருந்து 30 நாட்கள்லேருந்து 45 நாட்களுக்குள் எல்லா செடிகளும் பூ விட்டுவிடும். அதற்கப்புறம் 45 நாட்களிலிருந்து கிழங்குகள் தரையில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய சைஸிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கும். 90 நாட்கள் முடிந்த பிறகு கிழங்கினை செடி சின்னது போல் கொடி போல் காய்ந்துவிடும். அதை அறுவடை செய்து நாம் ராசி போல் குவித்து விற்பனையாளருக்கு நாம் விற்பனை செய்யலாம். அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி. முப்பது நாட்களிலிருந்து 45 நாட்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கிறது என்பதை நாம் இப்போது காண்போம். இதோ உங்களுக்காக ஒரு செடி பூ எடுத்திருப்பதை அருகில் சென்று தோட்டத்தில் காட்டுகிறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஆல் விவசாய தோட்டம் நண்பர்கள்.